அதாவது இந்த வீட்டுக்குள்ளே மட்டும்தான் கதையை எடுக்க முடியும், வெளிலலாம் போகிறதுக்கு பட்ஜெட் இல்லை. இந்த கொரோனா டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா சீரியல்லையும் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டாங்க. ரெசார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கதையை வச்சுட்டு லாக்டவுனுக்கு அப்போ அங்கேயே வந்து ஒரு 60 நாள் ஷூட்டிங்லாம் பண்ணி ஃபுல்லாக வந்து போட்டாங்களே, அந்த மாதிரி வந்து இப்போ நமக்கு தெரியாமல் ஏதாச்சும் லாக்டவுன் இருக்காங்கிறது தெரியல. விஜயோடைய வீட்டுக்கு போக முடியாது, தாத்தா மயங்கி கிடந்தாலும் போக முடியாது, என்ன கிடந்தாலும் போக முடியாது. அவங்கள இப்போ பார்க்க வேண்டிய நேரம் இல்லை, பார்க்க வேண்டிய நேரம் இருக்கும்போது நானே பார்த்துப்பேன். அதாவது வந்து அவர் ஃபுல்லாக வந்து அவருக்கு ஒன்றுமே முடியாது படுத்து கிடந்தாருன்னா பார்த்துப்பேங்கிற மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டேன். இதில் பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த ஒரு ரூமுக்குள்ளார இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு ஒரு எபிசோடுக்கு ஒரு சீனாச்சும் காமிச்சிடுறோம். விஜய் காவேரி ஃபேன்ஸ் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம். கங்காவை தேவையில்லாமல் வெளியாக்குறோம். கங்காவுடைய நியாயமான கன்சர்ன்ஸை கூட புரிஞ்சுக்காமல் அவங்கள வந்து எள்ளி நகையாடுற மாதிரி விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கங்கா வராங்க, வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து இவ்வளோ பொருள் இருந்தால் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், விஜயுடைய தாத்தா பாட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. நமக்கு மட்டும் யாரும் இல்லையே, நமக்கு யாரும் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் கோவம் இருக்குது, ஒரு பக்கம் பரிதாபம் இருக்குது. இது ஹியூமன் நேச்சர். இந்த சமயத்தில் தான் வந்து ஸ்வீட் கொடுத்தா அதை வேணாங்கிறாங்க. அவங்களுக்கு கோவம் இல்லையானா, அவங்களுக்கு வந்து வருத்தம் இருந்தாலும் அவங்க வந்து வளகாப்புக்காக கேட்க வந்தாங்க. சேர்ந்து பண்ணிடலாமா வளகாப்பை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இவங்க அப்படியே கோவமாக கிளம்பி வந்துடுறாங்க. கடையில் உட்காந்து யமுனா வந்தால் யமுனா அதை விட யமுனா வந்து நீ கலெக்டர் ஆகிட்ரி, உனக்கு கொடுக்குற பங்களாவில் நானும் வந்துடுறேன்னா. யமுனா கலெக்டர் ஆகிறதுக்கு படிக்கணும். எந்நேரம் பார்த்தாலும் கணவர் எங்கே போயிட்டு வந்திருக்காரு, யார் என்ன பண்ணுறான்னு அந்த போலீஸ் கல்வி போலீஸ் அப்படின்னு பேசுறது. அப்புறம் தேவையில்லாமல் இட்லி சுட்டுட்டு உட்காந்துருக்காது, அந்த இட்லியை தூக்கி குப்பையில் போடுறது. ஏன்னா யாருமே வந்து சாப்பிட மாட்டுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இவங்க எங்கே படிக்கிறது, எப்போ பார்த்தாலும் இந்த சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. சுற்றி முற்றி ஒரு புக்கு கூட இருந்திருக்காது அவங்கள்ட்ட எப்பயுமே. இந்த அளவுக்கு மோசமான இன்னொரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா வந்து, அக்கா நீ மட்டும் வந்து ஒன்றா உங்களுக்கு வந்து வளகாப்பு வச்சா அவள் ஹீரோயின் மாதிரி இருப்பா, உன்னை வந்து ஹீரோயின் ஃப்ரெண்டு மாதிரி ஆக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு பேச, கரெக்டுடி நீ தான் என்ன புரிஞ்சுக்கிறாங்கிறாங்க கங்கா. கங்காவுடைய ஃபீலிங்ஸுக்கு இப்போ வந்து இல்லைக்கா நீ இதை பண்ணுக்கா பண்ணலன்னு சொல்லணும். உங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சதே காவேரி தான். ஆனால் அவ்வளோ பிரச்சனையை மீறி அவங்க பண்ணி வச்சா கடைசியில் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அவங்கள பற்றி கேவலமாக பேசுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க யமுனா. கங்காவுக்காச்சும் வந்து ஒரு காரணம் இருக்குது. ஒரு 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க அம்மா ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, இவங்களுக்கு எதுவும் கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்குன்னா, யமுனா அப்படியே தலைகீழாக வந்து வேணும்னே ஏன் வந்து காவேரிக்கு எதிராக பேசுகிறாங்கங்கிறது நமக்கு புரியவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கங்கா வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு சேர்ந்தெல்லாம் வந்து தயவு செஞ்சு வளகாப்பு வைக்க வேணாம், தனியாக எனக்கு வளகாப்பு வைங்க, 5வது மாதத்தையே வளகாப்பு வச்சுருங்க, நான் இப்போவே வச்சுருங்க, 9 மாதம்னு வச்சா அதுக்குள்ளே குழந்தை சீக்கிரம் பிறந்தா வைக்க முடியாது, எனக்கு வளகாப்பு வைக்கணும்னா இப்போ வைங்க, அவள் கூட சேர்ந்து வச்சா அவளுக்குன்னு இருக்கிற எனக்கு என்ன ஒரு இடம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பற்றி நேராக வந்து யமுனா இருக்கும் பொழுது, அந்த பக்கம் வந்து குமரன் இருக்கும் பொழுதே இவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் அவங்களுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, இவர் எனக்கு ஒன்றுமே வாங்கிட்டு வர மாட்டாருங்கிறத யமுனா சொல்லும் பொழுது ஆமாங்கிறாங்க கங்கா. இது கோவமாக போகிறார் குமரனை தவிர அதுக்கு எதுவுமே செய்யலை. அந்த நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், இவர் ஆக்டிங்க்கு போயிட்டுருக்கேன், ஒரு சீரியலில் சைடு ஆக்டராக இருக்காருனாங்களே அந்த ட்ராக் அப்படியே கட் பண்ணி விட்டாங்க. ஏன் கட் பண்ணாங்கன்னா, தேவையில்லாமல் அதுக்கும் பட்ஜெட் ஆகும், அந்த சும்மா ஒரு டம்மி சீரியல் எடுக்கணும், ஆளுங்கள்லாம் கூட்டு வரணும், வேணாம் பட்ஜெட்டை எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கிறோமோ சுருக்கி இந்த வீடு அந்த டெய்லர் கடை அதை மட்டும் காமிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கடையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஜய் காவேரிக்கு இன்றைக்கி ஏதாவது ரொமான்ஸ் சீன் வச்சிங்களாப்பா, வைக்கிறேன்னா அவ்வளோதான்ப்பா, ஏன்பா அது உனக்கு தான்ப்பா ஆளே பார்க்குறாங்களாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காவேரி இப்போ தான் அப்பள பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து கால் பண்ணி பணத்தை கொடுக்குறியா இல்லையாடா அப்படின்னு யார்கிட்டயும் மிரட்டிகிட்டு இருக்காங்க. நாளைக்குலேருந்து பணத்தை வாங்கிக்கமா, இதுக்கப்புறம் வந்து அப்பளத்தையும் தூக்கிட்டு போயிடுமா அப்படின்னு அந்த கடைக்காரங்க சொல்ல போகிறாங்களாங்கிறது தெரியல. இதுக்கடையில் தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, திரும்புன்னு சொல்லிட்டு ஒரு செயின் எடுத்து போடுறாரு. எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, என்ன எதுனா நான் முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன், பாப்பாவுக்கே எல்லாமே வாங்கி வச்சிட்டேன், வீட்டில் எல்லாமே இருக்குது, நீ வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. இப்போ வீடே இருக்கா இல்லைன்னு தெரியல. உடனே அந்த செயினை போட இவங்க அப்படியே கண் கலங்கி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுத்த செயின் ஒரு செயின் எடுத்து உள்ளார வைக்க ஒரு அப்பா சென்டிமெண்ட் சீன், ஒரு லவ் சென்டிமெண்ட் சீன் வச்சிட்டோம். அப்புறம் நடுவில் சம்மந்தம் இல்லாமல் எதாவது காமிச்சோம் அப்படின்னா வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை வில்லியாக்குறதுக்காக வந்து அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, குமரன் சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கங்கா ஏதோ வந்து ஒரு ராக்காச்சி மாதிரி கத்திக்கிட்டு இருக்க மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க மனசில் இருக்க வழியை புரிஞ்சுட்டு இவர் ஒரு வார்த்தை கூட பேசலைங்கிறது தான் உண்மை. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீரியல் போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.